அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேக அரசை கவிழ்க்க சதி செய்வதாக சொல்லப்பட்ட புகாரில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரும் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளை முதல்வர் திரு விஜய் கரூர் செல்கிறார். பல்வேறு நலத்திட்டங்கள், துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த 32 குடும்பத்தினருக்கு அரசு பணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்பதற்காக அவர் நாளை செல்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். செந்தில் பாலாஜிக்கு குறி பின்கதை என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் திரு சுபேர். செந்தில் பாலாஜிக்கு குறி பின்கதை என்ன என்றுதான் தலைப்பு வைத்திருக்கிறோம். முதல்வர் நாளை கரூர் செல்வதற்கு முன்பாக திரு செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் திரு அசோக்குமார் இருவரையும் கைது செய்துவிட வேண்டும் அப்படின்ற முனைப்பை தாவேக அரசு காட்டுவதாக தான் சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியான. அந்த நோக்கம் தானா பிரதான காரணம்? இல்லை, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. டெல்லி இது கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்குற போது இவர் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதுக்காக ஒரு பெரிய செயின் லிங்காக அவங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது கதையெல்லாம் கிடையாது, நீ காவல்துறை சொல்லக்கூடிய இதில் வருது. பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு செயின் லிங்க் மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கடைசியில் போய் அவருடைய சகோதரர் அசோக்குமார்ட்ட கனெக்ட் ஆகுது. அதை தொடர்ந்து தான் இவர்ட்டையும் கேட்குறாங்க. ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க, விசாரணைக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அது நிரபராதியா இல்லை குற்றவாளியாங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தெரியும். ஆனால் சம்மன் அனுப்பப்பட்டதுலேருந்தே இவங்க வந்து தலைமறைவு, அப்போ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் போச்சு நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு அவங்க தரப்புல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறாரா, தலையீடு இருக்கா அப்படிங்கிறது நம்ம இன்னும் விசாரணைகள் தான் தெரியும். அதில் வழக்கமாக காவல்துறை ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க, விசாரிக்கணும்னு சம்மன் அனுப்புகிறாங்க. இந்த சம்மன் அவர் ஏற்றுக்கிறார் இல்லை நிராகரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். சில சமயம் 3வது வாய்ப்பு கூட கொடுக்கப்படும். சம்மன் மீண்டும் கூட அனுப்பப்படுவாங்க, இல்லை போய் கூட அவங்க வீட்டின் கதவில் ஒட்டப்படும். இங்கே உடனே லுக் அவுட் நோட்டீஸ்னு அடுத்தடுத்து அது இருக்குன மாதிரி தெரியுது. இல்லை, இவர் ஒரு நீண்ட அரசியல்வாதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். ஒரு சாதாரண விசாரணை தானே, இதுக்கு ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா அவங்க குற்றச்சாட்டு. இல்லை, இதுவே பொருத்தமாக இருக்கலாம். முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், எங்கேயும் ஓடி ஒளிய போறதில்ல, அவர் வரட்டுமே அப்படின்னு இன்னொரு சம்மன் ஒரு முயற்சியை ஏன் செய்து பார்க்கல காவல்துறை? உடனடியாக இதை நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன் இவ்வளவு வேகம் காட்டுறாங்க, ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க? ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப இவங்க ஏன் இந்த ஒளிகிறது, அதை தொடர்ந்து இவங்க வந்து சில பேர் தலைமறைவாகிற விஷயங்கள், சில பேர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காங்க, அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லட்சுமி நாராயணன் நினைக்கிறேன் அவருடைய பேர். அப்படிங்கும்போது ஒரு பெரிய செயினிங் நெட்வொர்க்காக இருக்குது. ஒரு யாருக்குமே ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட கவனம் வரத்தானே செய்யும். அப்போ ஒரு விசாரணைக்கு ஒரு நீண்ட மூத்த அரசியல்வாதி விசாரணை கலைக்கிறப்ப அவருடைய லீகல் டீமோட போய் அட்டன் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் ஓடி ஒழியணும்? அங்கே தானே மேலும் 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 சந்தேகத்தை வலுக்கிறது. இப்போ அதையே வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் இவரை அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, அவர் விசாரணைக்கு போனார், சாயங்காலம் அவர் சொந்த ஜாமீனில் வெளியே வந்தார், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவரும் போயிருக்கலாமே. கைது பண்ணாங்க அவரை, கைது பண்ணாங்க, விசாரணைக்கு கூட்டு போனாங்க, கைது பண்ணாங்க, அப்புறம் சொந்த ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி இவரும் போயிருக்கலாம், லீகல் டீமோட போய் ஆஜராயிருக்கலாம். அது வழக்கின் தன்மை என்ன? திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அவதூறு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அவதூறு வழக்கு, முதலமைச்சர் திரு விஜய அவதூறாக பேசின வழக்கு. அதற்கு மாலை நிபந்தனை ஜாமீன் கிடைக்குது அப்படின்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வழக்கமாக கையாள. இந்த வழக்குக்குமே வந்து ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுல வச்சிருக்கீங்க. இல்ல, குற்றச்சாட்டு இருக்க போய் தான் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டு இந்த ஆட்சியை கலைப்பதற்கு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. நம்ம கண் கூட பாக்குறோம். திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்னாங்க, அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஆட்சி 3 மாசம் தாங்குமா, 2 மாசம் தாங்குமா. நீங்க அதெல்லாம் சொன்னது சட்டவிரோதமானது கிடையாது. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தால், இல்ல திருமாவளவனை முதல்வர் ஆக்கியிருந்தால், அதெல்லாம் நடந்திருந்தா அது சட்டவிரோதம் கிடையாது. சட்டவிரோதம் கிடையாது, அது இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முயற்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க அப்புறம் ஆட்சி கலைக்கிறதுக்கு நாங்க 3 மாசத்துல போய் அப்படியெல்லாம் சட்டவிரோதமா முயற்சி பண்ணாங்க. அதனால இப்பவும் சட்டவிரோதமா நடந்தாங்கன்னு ஒப்பிட முடியாது. இல்ல, சட்டவிரோதமே கிடையாது. யார் யாரோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கலாம், சட்டவிரோதம் எண்ணிக்கை தான் முக்கியம். எண்ணிக்கை தான் முக்கியம்.
அப்ப அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க, அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது முயற்சி எடுத்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மூன்றாவது முயற்சி எடுத்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலான்னு 3 முயற்சியுமே ஃபெயிலியர். அப்புறம் ஆட்சி அமைக்கிறாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சினா ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி எப்படி கவலும்னு நீங்க சொல்ல முடியும்? போராட்டங்கள்லாம் 3 மாசம் தாங்காது, 2 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காதுன்னு போராட்டத்தெல்லாம் சொல்றப்ப அது சந்தேகத்தை வலுவாக்கும். எப்படி ஒரு ஆட்சி 3 மாசத்துல கவிழும்? மக்கள் பெரிய போராட்டம் புரட்சி நடந்தா தான் ஆட்சி கவிழும். அதுக்குமே வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை விலை பேசுற விஷயம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, போய் என்கிட்ட பேசிட்டாங்கன்னு ஆதாரத்தை கொடுக்குறாரு. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஆடியோ ஆதாரத்தை கொடுக்குறாரு. இல்லை, நீதிமன்றம் இதெல்லாம் ஏற்றிருக்குது. ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு, ஆதாரங்கள் ரொம்ப வலுவாக இருக்கு. திரு செந்தில் பாலாஜி, திரு அசோக்குமார்லாம் வெளியே இருந்தாங்கன்னா அந்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் கலைச்சிருவாங்கன்னு கருதி இருந்தால் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்காது இல்லையா? அவங்கள வந்து முன்ஜாமீன் நீதிமன்றத்தை எந்த அடிப்படையில் ஜாமீன் கொடுப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க சட்டமன்ற ஆதாரங்கள் அடிப்படையில தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போறாரு. இவர் எங்க போயிட போறாங்கிற அடிப்படையில் கூட ஜாமீன் கொடுத்திருக்கலாம் இல்லையா? சாட்சி 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு தான் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அப்ப 2 தரப்பு வாதமும் ஏத்துக்கிட்டாங்க. எந்த தரப்பு வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம். இல்ல, ஜாமீன் கொடுப்பதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எல்லா அரசு நடக்கக்கூடிய விஷயம் தானே. அரசு தரப்பில் ஒருத்தருக்கு ஜாமீன் கேட்கிறப்ப எல்லா அரசுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி இவருக்கும் கொடுத்து கேட்டாங்க. அதே மீறி நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருச்சு, வெளியில வந்துட்டாரு. இனி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, விசாரணை நடைபெற போது அது யார் மேல் நியாயம் இருக்குங்கிறது வெட்டமா தெரியும். ஓகே, திரு சுகுணாதிபர், ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு சம்மன் அனுப்புனா ஏன் போய் ஆஜராக கூடாது? ஏன் தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்க கூடாது? ஏன் ஓடி ஒழியணும்? ஏன் நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நீதிமன்றத்தை நாடுவது, ஒரு முன்ஜாமீன் கேட்பதுங்கிறது சட்டபூர்வமான ஒரு உரிமை அனைவருக்கும். முன்ஜாமீன் கேட்பதோ அல்லது கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு ஜாமீன் கேட்பதுங்கிறது சட்டபூர்வமான ஒரு உரிமை. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அடிப்படையே அற்ற ஒரு வழக்கு. ஏன்னா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக 35 கோடி ரூபாய் பேசப்பட்டது. ஒரு 15 எம்எல்ஏக்கள் விலைக்கு பேசப்பட்டதாக பின்னால் வருகிறது. முதல்ல வந்து அதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே இல்லை, ஒரு ஆடியோ ஆதாரமோ எதுவுமே இல்லை. அப்படி வந்து இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையில் வந்து ஒரு செய்தி குறிப்பு கசிய விடப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்படுகிற பொழுது அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிற பொழுது செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி குறிப்பு மட்டும்தான் வருகிறது தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறையுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அந்த புகாரே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கூட இன்னொரு சபாநாயகர் வருவாரே தவிர ஆட்சிக்கு விழாது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு பெரும்பான்மை வேண்டும். இப்போ பெரும்பான்மை வேண்டும் அப்படின்னா தாவேக்கால் வந்து 3/2 எம்எல்ஏக்கள் வந்து மாற்றி வாக்களிக்கணும். கட்சி கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களிக்கணும்னா 3/2 இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 71 எம்எல்ஏக்கள் வேண்டும். தாவேக்காவுடைய 71 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கினால் மட்டும்தான் தாவேக்காவுடைய அரசை கவிழ்க்க முடியும். வெறும் 15 எம்எல்ஏக்களை மட்டுமே வாங்கி பண்ண முடியாது. ஆக மொத்தம் இதுக்கு அடிப்படையும் கிடையாது, இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒருவேளை 15 தொடங்கி 71 வரைக்கும் போயாச்சுன்னா இல்ல, அதுக்கப்புறமா நீ முதல்ல ஒண்ணுக்கே எந்த ஆதாரமுமே காட்டலையா, முதல் இதுக்கே காட்டலையா? அப்ப இப்ப செந்தில் பாலா ஒரு ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்க சம்மன் அனுப்புறீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் தாவேக்கா நிர்வாகிகளால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியது வந்து அந்த சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் என்கிற குற்றச்சாட்டை அந்த பெண் வந்து பொதுவெளியிலும் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. டிஜிபி ஆஃபீஸ்லையும் புகார் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சரவணன் மீது எந்த விதமான விசாரணையும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பக்கூடிய காவல்துறை ஏன் சரவணனுக்கு வந்து சம்மன் அனுப்பல? நேற்று கூட போய் ரீல்ஸ் எடுத்துக்காரு, இது ரேஷன் கடை ஆய்வு செய்ய போறேன்னு லாரி டிரைவர் சரியில்லைன்னு சொல்லி மொக்க வாங்கி இருக்கிறாரு. அப்ப இதுல வந்து தெளிவான ஒரு பாரபட்சம் இருக்கிறது. பல வழக்குகளை பார்க்கணும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஜென்சி திமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் என்பவர் மீது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவதூறாக பேசினார்னு கைது செய்யப்படுகிறார். வழக்கு அவர் வீட்டுக்கு போறாங்க, வீட்டில் போய் அச்சுறுத்துறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து நீதிமன்றத்தில் அவர் சரண்டர் ஆகிறார். அதே நேரத்தில் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் இன்ஸ்டாகிராம்ல 52 புகார்கள் வந்து திமுகவுடைய வழக்கறிஞர் அணியின் சார்பாக கொடுக்கப்படுகிறது. குட்டிமியா அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்துட்டீங்கன்னா அந்த கோவையில் வந்து சிறுமி வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டப்ப உதயநிதி தான் ஆல் செட் பண்ணி அந்த பாலியல் வன்முறை செஞ்சார்னே அவங்க பேசினாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா ஆதரவுடைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் மேல எந்த விதமான ஒரு விசாரணை எதுவுமே நடக்கல. அப்ப வந்து தெளிவாகவே பாரபட்சமாக நடக்கிறது. இப்ப ஏன் இது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 காரணங்கள் நான் யோசிக்கிறேன். ஒன்னு என்னன்னா இடைத்தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிறப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர், தாராபுரம், பெருந்துறை இந்த 3 தொகுதிகளிலுமே செந்தில் பாலாஜி வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார்னா அங்க பார்த்தோம்னா அம்பாசமுத்திரத்துடைய இடைத்தேர்தல் நடக்கிறது. அப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னால இந்த ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களை வந்து கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்க வந்து விஜயே வந்து தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் வந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, 2 பேர் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் சினிமா வேற, அரசியல் வேறையாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் விஜய் இந்த அரசியலையே ஒரு சினிமா பார்க்கக்கூடிய அனுபவமாக தான் மாற்றிருக்காரு, திரைக்கதையாக தான். இப்போ நீங்கள் பின் கதைன்னு கேட்டீங்க இல்லையா,
இந்த தலைப்பை நீங்க வந்து பல விவாதங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். ஆனா இந்த விவாதத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா ஏன் இருக்கும்னா, முழுக்க முழுக்க விஜயனுடைய ஆட்சிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டடா, ஒரு திரைக்கதையாக தான் வருகிறது. ஒரு ஹீரோ சதித்திட்டம் திட்டக்கூடிய வில்லன்கள், அதுல வந்து மீண்டெழுந்து வரக்கூடிய ஹீரோ. அப்படிதான் அப்படிலாம் நினைச்சு இல்ல நீங்க வைக்கல, ஆனா அப்படிதான் நடக்கிறது. ஒவ்வொன்றும் அப்படிதான் நடக்குது. நீங்க சட்டமன்றத்துடைய நிகழ்வுகளை எடுத்துங்களா, முதல் அதாவது அவர் வந்து பதவி, அதாவது எம்ஜிஆர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, ஜெயலலிதா வந்திருக்காங்க. எம்ஜிஆருடைய பாடி லாங்குவேஜ் சினிமால ஒன்னா இருக்கும். ஆனா பொதுக்கூட்டங்களையோ அல்ல சட்டமன்றங்களோ அவர் அப்படியான பாடி லாங்குவேஜ் அவரும் பேசுனது கிடையாது, ஜெயலலிதாவும் பேசுறது கிடையாது. ஆனால் விஜய் தன்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு பாடி லாங்குவேஜ் சினிமாவில் என்ன பண்ணாரோ அதுதான் சட்டமன்றத்திலிருந்து பொதுக்கூட்டம் மேடை வரைக்கும் பண்ணிருக்காரு. பதவியேற்பு விழாவிலேயே அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் பதவியேற்கிறார். கவர்னரை வந்து ரொம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டாதீங்க, ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத படிங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து அடக்குகிறார். அதற்கு பிறகு சட்டமன்றத்துக்கு வர்றார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது விஜய் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்திருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து பிரேமலதா வரைக்கும் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல. அப்ப விஜயே சொன்னது போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கொண்டு ஒரு கூட்டம் செய்தி சேனல் பார்க்க வருது, சட்டமன்றத்துடைய நேரலை ஒளிபரப்பு பார்க்க வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் வந்து பறந்து அடிச்சு பஞ்ச டைலாக் பேசுவார் நினைச்சு வர்றாங்க. பட் அவர் வந்து எதிர்க்கட்சியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறப்ப அவருக்கு அவருடைய இமேஜில் ஒரு டேமேஜ் உண்டாகுது. அடுத்து பார்த்தோம்னா இந்த 3 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர்லையுமே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் துணை நடிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்களாம் பேசுறாங்களே தவிர ஹீரோ சும்மா அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப தான் கடைசி நாள் வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இதை முடிச்சிடறாரு. ஒரு மாண்புமிகு முதல்வர், நீங்க சொன்னவங்களாம் மாண்புமிகு முதல்வர் நடக்கலையே, அங்க அவர் பண்ணது எதுவுமே மாண்பு இல்லையே. இப்பயும் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் என்னன்னா, அதாவது கரூருக்கு போய் நாளைக்கு என்ன பேசணும்னு அவர் நினைச்சு வந்து ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் என்னன்னா, என்ன வந்து இவ்வளவு வழிகளை தாங்கி இதுக்கு மேல வந்து மக்கள் ஆதரவோட நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த சதி தொடங்கிய இடம் கரூர். இப்ப வந்து என்னுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணவங்களும் யார் வந்து சதி பண்ணாங்களோ செந்தில் பாலாஜி அவர் தான் இந்த சதி பண்றாரு. அப்ப அதுதான் வந்து இதை தாண்டி நான் வர்றேன் அப்படிங்கிறத அவர் பேச நினைத்திருக்கிற ஸ்கிரிப்ட். இதுல என்ன ஒரு பெரிய 2 பின்னடைவு நடந்திருக்குதுன்னா, முதல்ல வந்து இவர் வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டு அங்க போகணும். அப்போ வந்து ஒரு ஹீரோய்க்கு மொமெண்ட் உருவாயிருக்கும். பாத்தீங்களா, மக்கள் எனக்கு எதிராக சதி செய்து ஒரு வில்லனை கைது செய்து விட்டேன்னு. அது வந்து நடக்கல, கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்துருச்சு. ரெண்டாவது தாவேகாவுடைய கூட்டணி இல்ல, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த அரசு பணி கொடுப்பது என்பது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கார்கள். அவங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியில் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இப்ப திமுக அதை எதிர்க்கல. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட வழக்கு அப்படிங்கிறது கரூர் தொடர்பாக ஆதவ அர்ஜுனா பேசியது தவறு, அங்க போய் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு நெறிமுறைகள் வகுக்கப்படணும் அப்படிங்கிறது. ஆனா அதை திருச்சி என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கரூர் போவதற்கு தடை விதிக்கிறாங்க. அப்படி அந்த இதுல வந்து அவங்களுடைய பிரேயர்ல எங்கேயுமே இல்லை. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே இப்ப அரசு பணி கொடுக்க கூடாதுன்னு திமுக சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதா இவங்களை நேரட்டிவ், அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுதான் தாவேக்காவுடைய இயல்பு. ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி +2 காலேஜ் முடிச்சுட்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிறைய பேர் சமூக வலைதளத்தில் அதை பதிவு பண்றாங்க. சிபிஎம் பதிவு பண்ணுது. இன்னும் சொல்லப்போனா சிபிஎம் லெனின் சொல்லுகிறார், எப்படி பங்களாதேஷில் வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததோ அது மாதிரி இப்படியான ஒரு கொந்தளிப்பு நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து இவர், அதாவது விஜயினுடைய தவறுங்கிறது மிக முக்கியமான காரணம். கரூருடைய கூட்டத்தில் அவர் ஒரு கட்சி நிகழ்ச்சியில வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்கிறப்ப அவர் தனிப்பட்ட முறையில் நிவாரணம் கொடுக்கிறார். அன்றைய அரசு கொடுத்தது அது வரைக்கும் ஓகே. அரசு பணி அப்படிங்கிறது கொடுப்பதற்கான காரணம் என்ன? அப்ப இது வந்து ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம். இப்ப கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ண போறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கரோட பேரை சொல்லாம ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம். அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது மாதிரி அரசு பணி வந்து விஜய் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலேயே எழுகிறது. அப்ப இவ்வளவு நாள் படித்திருப்பவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்திற்கு நீங்க எப்படி ஒரு அரசு பணியை கொடுக்கலாம் என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு இடதுசாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இந்த 2 பின்னடைவு தான் இந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஜய்ங்கிற ஒரு இமேஜை வச்சு தானே அவர் 108 இடங்கள்ல வெற்றி பெறுகிறார். இதுல செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சுன்னா இடைத்தேர்தலில் தாவேகா ஜெயிச்சிரும், இல்ல தாவேகா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? விஜய் அவ்வளவு நம்பிக்கை குறைவாக இருக்கிறாரு. இல்ல, அவர் நம்பிக்கை குறைவா இருந்ததுனால 2 தொகுதியில் போட்டுக்கிட்டாரு. நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரே தொகுதியில் தானே போட்டிருப்பாரு. என்னன்னா வந்து இப்ப கரூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கரூர்ல தாவேகா வந்து வெற்றி பெற்று முதல்ல வந்து தேர்தலில் வந்து இவங்க வந்து திமுக மீது குற்றம் சுமத்தினாங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக அப்படிங்கிறப்ப திமுக தோற்றுருச்சாங்க. ஆனா தாவேகா ஜெயிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடி இருப்பாங்க. ஆனா ஜெயிச்சது அதிமுக, விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. அந்த விஜயபாஸ்கர் இப்ப இங்க வந்திருக்காங்க. அப்ப இதுல வந்து கரூர்ல தாவேகா ஜெயிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. செந்தில் பாலாஜி வந்து கைது செஞ்சோம்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் கூடுதலாக சுமக்கப்படுகிற பொழுது அவர் வந்து இடைத்தேர்தல் செய்யக்கூடிய பணிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஏன்னா இப்ப வந்து
இடதுசாரிகளையோ விசிகாவையோ நம்பி தொடர்ச்சியாக உங்களை ஆட்சியில் நடத்துறவங்கள சிக்கல். இப்ப இன்னைக்கு சிபிஎம் வந்து அவங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கிறப்ப தொடர்ச்சியான விமர்சனங்கள் வருகிறது. அப்படிங்கிறப்ப அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து அவங்கள வந்து டிசைன் பண்ண வச்சு அவங்களை தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களாக வந்து ஒரு ஞானஸ்நானம் பண்ணி அப்படி ஒரு ஆட்சியை நடத்துவதுதான் ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு இடுவரா இருக்காரு. இன்னொன்று நான் சொன்ன அந்த வில்லன் கதை தான். அவரு செந்தில் பாலாஜி ஒரு பெரிய வில்லன். அந்த வில்லனை நான் வந்து வீழ்த்தி விட்டு மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு திரைக்கதை தான் அது. ஓகே, திரு சாமிநாதன், தேர்தலுக்கு முன்பிலிருந்தே திரு செந்தில் பாலாஜி மீதான விமர்சனத்தை திரு விஜய் தொடர்ந்து வைத்தார். தேர்தலுக்கு முன்பான பிரச்சாரம், அப்புறம் கரூர்ல பேசும்போது, கரூர் சம்பவத்திற்கு பிறகு இப்போ இது தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்கள் செந்தில் பாலாஜி மீது கூர்மைப்படுத்தப்படுது. பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கா அவரை டார்கெட் பண்றதுக்கு தாவேக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய முக்கிய தளபதியா இருக்கார். 2021 சட்டமன்ற தேர்தல் அங்க கரூர் மாவட்டத்துல 4 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 4 வெற்றி பெறாங்க. நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில 96 கவுன்சிலர்களை திமுக பெறுது. இவ்வளவுக்கு அங்க அதிமுக 10க்கு 10 தொகுதி அலைன்ஸ் ஜெயிச்ச மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய தலைநகராக ஒரு மேயர் பதவி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகராட்சியில 96 சீட்டு திமுக ஜெயிக்குது. இது எல்லாத்தையும் விட மையப்புள்ளி ஒண்ணு இருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிடுறார். நீங்க இப்ப எனக்கு முன்பு பேசிய அண்ணன் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அவரை சிறைக்கு அனுப்பிட்டா இடைத்தேர்தல் எளிதாக இருக்கும். ஆனா அதுக்குள்ள இன்னொரு கதை இருக்கு. சுகுணானந்த சார் கருத்துல நான் அதுல மட்டும் மாறுபடுறேன். அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட்ட போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். ஆனா ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சது. அண்ணாமலை பின்னாடி போயிட்டார் அந்த தேர்தலில். சோ அப்ப அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாடுகள் அங்க வந்து கட்சியை வளர்க்கறது அல்லது கட்டமைப்பை உறுதிப்படுத்துறது போன்ற காரணங்களால அவர் குறிவைக்கப்படுறது இயல்பாகவே வழக்கம். ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அவர்களை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று. இன்னொன்று, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் தொடர்பான வழக்கல். அதனால அவர் வந்து எளிதாக அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிற ஒரு பாடலை பாடுகிற பொழுது ஒரு சம்பவம் அதுக்கு பின்பு நடக்கிறத ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டார் அவர் எளிதா. இந்த இடத்துல தப்பு பண்ணது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கையில விஜய் அவர்களுடைய பெயரையோ அல்லது அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் இருந்தது என்றோ வெளிப்படையாக பேசியிருந்தா ஒருவேளை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து விடுவார் என்கிற அச்சத்தினால திமுக அதனை செய்யல. அப்படி செய்திருந்தா இவ்வளவு தூரம் இந்த விவகாரம் இன்னைக்கு பெரிதா இருக்காது. அதுதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கான குறியாக இருக்கு. திமுகவுடைய தவறுதான் அதற்குள்ள இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தால் தன்னை நிரூபித்தவர். அந்த அடிப்படையில் அவருக்கு எதிராக களமாடுறாரு விஜய் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இல்ல, திரு விஜய் மீதான அனுதாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்திருந்தா அதன் நீட்சியாக அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்திருக்கலாம். அப்படிலாம் கூட திமுக நினைத்திருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துல அதை நினைச்சு அவங்க எஃப்ஐஆர்ல திரு விஜய் பெயரை சேர்க்காம தவிர்த்திருக்கலாம். ஆமா, அப்படி சேர்க்காமல் தவிர்த்ததனுடைய வெளிப்பாட்டினுடைய வெற்றி கிடைத்திருந்தா நீங்க திமுக வேண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா அது வெற்றி அவர்களுக்கு. நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியும் இழந்திருக்கிறது. 59 தொகுதிக்குள்ள சுருண்டு இருக்காங்க. கரூர்லயே தோல்வி அடைந்திருக்காங்க. 3வது இடத்துக்கு போயிருக்காங்க கரூர்ல. நீங்க 2வது இடம் கூட வரல. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடம் வந்திருக்கு. அதுல கரூர் மக்கள் அப்ப அதுல ஒரு கிளீன் மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்? அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு அல்லது தாவேக்கா. அவங்க ஒன்றுல தமிழ்நாடு அரசு பக்கம் நின்று இருந்தாங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்கணும். இல்ல தாவேக்கா தாங்க பாவம் அப்படின்னு அனுதாபத்துல நினைச்சிருந்தாங்கன்னா தாவேக்கா ஜெயிச்சிருக்கணும். 2 பேரும் இல்லாம அதிமுக அந்த தொகுதியில ஜெயிக்குது. அவ மக்கள் அந்த கரூர் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? அவ கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தை முதல்ல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் அணுகல. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு போட்டி வந்து திமுக அதிமுக தான் இருந்தது. கரூர்ல போட்டி திமுக அதிமுக தான் இருந்திருக்கு. அதுல திமுக ஜெயிச்சிருக்கு. தாவேக்கா 3வது இடம். அதிமுக ஜெயிச்சிருக்கு, திமுக 2வது இடம், தாவேக்கா 3வது. மக்கள் ஆமா ஆமா கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கும் அவர்களுக்கும் அந்த மதியழகனே தோல்விதானே அடைகிறாருங்க. திமுகவும் தோல்வி அடையுது. நான் அதான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுகவும் தோல்வி அடையுது, தாவேக்காவும் தோல்வி அடையுது. அங்க களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னு விஜயால் அவர்களால் விமர்சிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில ஜெயிக்குது. அவ கிட்டத்தட்ட மக்கள் அதை எப்படி அணுகியிருக்காங்கிறதுக்கு அந்த தேர்தல் முடிவு ஒரு உதாரணம். பட் அப்படி மக்கள் ஆதரித்து விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைகிறார். அப்ப இயல்பாகவே தாவேக்காவுக்கு கரூர் சம்பவம் அவங்களோட இமேஜுக்கு வைக்கப்பட்ட சவாலா பாக்குறாங்க. அப்ப இந்த கரூர் சம்பவத்துல ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அப்ப உண்மையிலே தாவேக்கா வந்து கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றுருக்காங்கன்னா மே 10ஆம் தேதி பதவியேற்றாங்களே, அந்த பதவியேற்பு விழாவுக்கே அவர்களை அழைத்திருக்கணுமே. எல்லா குடும்பத்தினரும் வாங்க, அந்த 41 குடும்பத்தினரும் வாங்க, நீங்க பதவியேற்பு விழாவில் நீங்க கலந்துக்கணும். திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்ல போனாரு விஜய் அவர்கள். நன்றி சொல்லி முடித்த கையோட திருச்சிக்கு கரூருக்கு எவ்வளவு தூரம் நீங்க அன்றைக்கு போய் சந்தித்திருக்கலாமே. இப்ப கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா, அதை ஒட்டி ஒரு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலை ஒட்டி அவர் ஒரு போவது, அதிலே அரசு பணியை கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட அந்த தூய சக்தி இமேஜுக்கும் அது ஒரு சவாலை ஏற்படுத்தும். பட் செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் வீரியமாக எதிர்த்தார்.
சோ அப்ப எதிர்த்து ஒரு எதிர்ப்பு அரசியலை இவர் மீது உருவாக்கி வைத்திருந்ததால அதை எளிதாக விஜய் அவர்கள் அறுவடை செய்து விட்டார். அப்படிதான் பாருங்க. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகல இருந்து தாவேக்கால வந்து சேர்ந்து இருக்கிறாரு. மீண்டும் அவரே போட்டியிடார்னா அதே செல்வாக்கோடு மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்த ஓட்டுகளும் இருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் இமேஜுக்கு விழுந்த ஓட்டுகளும் இருக்கு. இன்னொன்று, இடைத்தேர்தல் என்கிற அடிப்படையில விஜய் அவர்களே களத்துக்கு போறது, அவர் நாளைக்கு என்ன பேசுவார் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் எங்களுடைய பயணம் இங்கிருந்தா தொடங்கியது, ஏதோ உருக்கமாக ஒன்று பேசி அவர்களுக்கு அரசு பணி, அது அதிகார துஷ்பிரயோகமா இல்லையா என்பது கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் நாளை பேசக்கூடிய விஷயம் வந்து கரூர் மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இது முதல்ல இருந்து சரியான முறையில் அணுகாததுதான் தாவேக்காக்கு அதுல பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான அடிப்படை காரணமாக அமைந்து விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். நாளைக்கும் அவர் உருக்கமாக ஏதாவது பேசுவார். கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல எவ்வளவு விஷயங்கள் அனுபவித்தோம் என்பதெல்லாம் தொடங்கி அவர் பேசுகிற பொழுது அது ஒரு கவனம் குவிக்கும். அது வந்து விஜயபாஸ்கர் அவர்களை தாண்டி விஜய் என்கிற அவர் மீதான ஒரு இமேஜ் எல்லாம் சேர்ந்து அது அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, திரு சிவப்பிரியன், ஆட்சி கவிழ்க்க சதி அப்படின்னு தான் புகார், ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதை பற்றின விவாதம் தொடங்கி அது இடைத்தேர்தல் வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கு. இடைத்தேர்தலுக்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காக திரு சுகுணா திவாகர் அதை பேச, இடைத்தேர்தலை சுற்றி தான் நடக்குதா இவ்வளவு விவகாரமும்? இடைத்தேர்தலை மட்டும் சுற்றி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இடைத்தேர்தல் இப்போதைக்கு 7 தொகுதியில் வரப்போகுது. இன்னும் எத்தனை தொகுதிக்கு வரும்ன்றது தெரியல. இன்னும் அதிமுக உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நான் கணிக்கிறேன். ஏன்னா தாவேகாவினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதுனா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தா அதில் நம்ம மேக்சிமம் ஜெயிப்போம். நமக்கான 107 118 20 வரைக்கும் நம்மளோட ஓன் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், அப்புறம் காங்கிரஸ் ப்ளஸ் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு தான் தாவேக்கா நினைக்கிறாங்க. பட் இடைத்தேர்தலை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைக்கப்படுவதோ இல்லை டார்கெட் செய்யப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பிளான். அது வந்து கரூர் பை எலெக்ஷன் மட்டும் நான் நினைக்கல. அவங்க முதல்ல இருந்து இந்த பை எலெக்ஷனில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னால் இருந்தே இப்போ அவர் பண்ணுறாரு பண்ணலங்கிறதெல்லாம் தாண்டி, பை எலெக்ஷன் வருது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி இப்போ நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னு சுவாமிநாதன் சொன்னார். நாளைக்கு என்ன பேசுவார்னா, நான் வந்து கரூரில் இருந்து நான் போயிட்டேன், அந்த சம்பவம் நடந்தது, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கும் பேசுகிறாரு. அசம்பிளிலையும் அதே தான் பேசினார். எந்த அசம்பிளியில் அன்றைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு, லேட்டாக வந்தாருன்னு சொன்னாரோ, அதே அசம்பிளியில் விஜய் அவர்கள் எனக்கும் அந்த கரூர் சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்கள் சொன்ன டைமில் நாங்கள் வந்து பேசிட்டு போனேன், அது மட்டும்தான் என்னுடைய தவறுன்னு அவர் அந்த அசம்பிளியிலே அதை வந்து மீண்டும் தன்னுடைய வார்த்தையை அங்கே வந்து பதிவு பண்ணிட்டாரு. அப்போ என்னன்னா, நாளைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரணும்னு நினச்சவங்களை பார்க்குறதுக்கு திமுக என்னை அலோவ் பண்ணலை, அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் அரசு முறை பயணமாக ஒரு மாவட்டத்திற்கு நான் கரூருக்கு வரேன். திருச்சிக்கு போனது வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது, அது வந்து பார்ட்டியோட ஃபங்க்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு சென்னையை தாண்டி நான் வரேன். ஸோ நான் வர்றது கூட, நான் கரூருக்கு வர்றதே பிடிக்கல திமுகவுக்கு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க போன ப்ரேயர் வேற. ஆனால் நாளைக்கு அவர் பேசுறது அப்படி தான் பேசுவார். ஏன்னா அவர் பேச போகிறது பொதுக்கூட்டத்தில், அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இதை பேச மாட்டார். பொதுக்கூட்டத்தில் போய் பேசும்போது ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, தாவேக்கா இல்லை நான் வந்து கரூருக்கு வரக்கூடாதுன்னு தான் திமுக நினைக்குது. அப்போது கரூரில் ஏதோ மறைக்க வேண்டிய விஷயம் திமுகவுக்கு இருக்கிறது. அந்த இடத்துல தான் அவர் செந்தில் பாலாஜி அங்கே கொண்டு வர்றாரு. ஸோ இப்படி தான் தாவேக்கா வந்து இந்த கரூர் விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இது வந்து பை எலெக்ஷனுக்காக மட்டும் அது வந்து திரு ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சருடைய பிரதிபலிப்பு தானா? எங்களுக்கு கரூர் விவகாரத்தில் ஒரு தனிப்பட்ட கணக்கு இருக்குன்னு சொன்னதனுடைய பிரதிபலிப்பு தானே அதெல்லாம்? லைக் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அமைச்சராக அவர்கிட்ட இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ விஜய் அவர்கள் சொன்னது அசம்பிளியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி பழியெல்லாம் போடலை யார் மேலே, எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரே தவிர. பட் ஆதவ அர்ஜுனா சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேலே போய் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க போலீசார் கொன்று குவித்தனர் அப்படின்னு பேசுகிறாரு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயமா, ஒரு அமைச்சர் பேசக்கூடாத விஷயமாக
எங்களுக்கு கணக்குகள் இருக்கிறது அப்படின்னு தனிப்பட்ட கணக்குகள், கரூர்ல முடிக்க வேண்டிய கணக்குகள். ஸோ அப்ப எல்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் தான் அந்த கணக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் பேசின உடனே தான் அந்த கேஸ் வந்து அவங்க மேலே வருது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த கேஸில் சேர்க்கப்படுகிறார். அதன் பிறகு சம்மன்கள் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து கரூர் வழக்குக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. கரூரில் அது வந்து ஒரு அசம்பாவிதமாக நடக்கலை, அதில் திமுக தொடர்பு இருக்குதுன்னு தாவேக்கா ஒரு 8-9 மாதமாக பேசிட்டு வராங்கல்ல, அதை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கணும். அதுதான் அவங்களோட பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அந்த நரேட்டிவை வந்து நாங்கள் வந்து வாட்டர் டவுன் பண்ணக்கூடாதுன்னு தாவேக்கா நினைக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் கரூர் விஷயம், கரூர் அப்படின்னு சம்பவம் வரும்போது திமுகவையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் அன்றைய காவல்துறையினரையும் அவங்க வந்து இழுக்கிறாங்க. இதில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பும் அசோக் குமார் தரப்பும் வைத்த வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதில்லை. இதுல என்ன சீரியஸான குற்றச்சாட்டு இருக்கா? ஆட்சி கவிழ்ப்பிற்கான சதி நடந்ததாக ஏதாவது முகாந்திரம் தெரியுதா? இந்த வழக்கின் தன்மை ஒரே ஸ்கிரீன்ஷாட் தான். அவங்க இவங்க கிட்ட பேசுனாங்கிறது மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் பெருசாக இல்லை. இதை நீங்கள் ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் இந்த இஷ்யூவை ப்ரூவ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் யூ ஹேவ் கால் ரெக்கார்டிங்ஸ். அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் கூட கோர்ட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேஸை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாதங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வேணும்னே என்னை வந்து இதில் வந்து கொண்டு வராங்க. இடைத்தேர்தலுக்காக கொண்டு வராங்கங்கிறது தாவேக்காவுக்கு முன்னால் திமுக தான் அதை பேசுகிறாங்க. வாதமே இவங்க தான் வைக்கிறாங்க. அந்த வாதத்தையே இடைத்தேர்தலை அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்குள்ளே கொண்டு வர்றதே திமுக தான் கொண்டு வராங்க. அப்போ என்னன்னா அது அந்த வழக்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போக முடியும்னு தெரியல. ஏன்னா அங்கே பெருசாக எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று என்ன மாதிரி கவர்மெண்ட்டோடைய ஆர்கியூமெண்ட்ஸ் கூட அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எங்ககிட்ட கிளின்ச்சிங் எவிடன்ஸ் இருக்குது, நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸாக இருக்கலாம். ஏன்னா ஒருவேளை அப்படி இவங்க கிட்ட ஒரு கிளின்ச்சிங் எவிடன்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்நேரம் அந்த கிளின்ச்சிங் எவிடன்ஸ்லாம் வெளியில் வந்திருக்கும். நீதிமன்றத்திலே அவங்க சமர்ப்பிச்சு முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான முனைப்பு தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது வேற. அதற்கு முன்னால இருந்திருந்தா இந்நேரம் வெளில வந்திருக்கும்ல. அந்த எஃப்ஐஆர் வர்றதுக்கு முன்னால போலீஸ் வந்து எல்லா கேஸுக்கும்லாம் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த கேஸுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் வருது. ஏன்னா இந்தியா பூரா அந்த செய்தி போகட்டோங்கிறதுக்காக ஆங்கிலத்தில். இது வந்து புதுசுலாம் கிடையாது, எல்லா கவர்மெண்ட்ஸும் செய்கிறது தான். டிஎம்கே கவர்மெண்ட்டும் அவங்களுக்கான கேஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ், ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் வரும்பொழுது அவங்களும் இது போன்ற விஷயங்களை மீடியா நரேட்டிவ் எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. அதே தான் தாவேக்காவும் பண்ணுது. திமுக அதிமுக 10-15 வருஷத்தில் கற்றுக்கிட்டதை தாவேக்கா ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே திரு சுபைர், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ், இதில் வலுவான ஆதாரங்கள் இல்லைங்கும் போது அதில் தாவேக்காவுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது? இல்லை, எப்படி ஆதாரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? வெளியே வந்திருக்கும் இவ்வளவு நேரம். அவங்க நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை சார்பாக. அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் வந்து அதில் ஃபேக் கேஸா இல்லை வந்து அது வந்து ஒரிஜினல் நடந்த விஷயமாங்கிறது தெரியாது. அது வந்து அவங்க தரப்பில் நிரூபிக்க போகிறாங்க. ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறது தீர்ப்பு வர்ற பற்றி தான் தெரியும். அப்புறம் நாளைக்கு அவர் என்ன பேச போகிறாருன்னு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் ஸ்கிரிப்ட் கதை ஒன்றும் வந்து அவரை வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 35% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு, 50 நாளாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒன்றும் ஸ்கிரிப்டு, நடிகர் கட்சி அப்படிங்கிற ஒன்றும் அந்த அண்டர்ஸ்டிமெண்ட்லேயே தான் சில இருக்கிறாங்க ஒன்றும். ஆனால் இதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது செந்தில் பாலாஜி இது முடக்குவதற்கு காரணம் வந்து இடைத்தேர்தலை குறிவைத்து தான் அப்படின்னு பலரும் பேசினாலும் கூட செந்தில் பாலாஜி பொது தேர்தலில் இருந்தாரே, அப்பயே ஜெயிக்க முடியல. இதே கரூர் இன்சார்ஜ், அவர் சொந்த தொகுதி, ஏன் தோத்து போனாரு? தாவேக்காவும் ஜெயிக்க முடியல. தாவேக்காவும் ஜெயிக்க முடியல. அப்ப இப்ப முடக்கினாப்புல ஜெயிச்சிருவாங்களா? செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு அவர் தான் இன்சார்ஜா இருந்தாரு. பல விட்டமின்ஸை அள்ளி இறைச்சாரு. என்னென்ன கொடுத்தாருங்கிறதெல்லாம் கதையை நம்ம வந்து பார்த்தோம். இதே அவர் சொந்த தொகுதி கரூர், அங்கேயே தோத்துருக்கிறாரு. அப்ப செந்தில் பாலாஜியை முடக்கி வச்சுட்டாங்கன்னா இது இடைத்தேர்தலுக்கான ஒன்றும் தேதி அறிவிக்கல. அது எப்போ நடக்க போகுதுங்கிறதும் தெரியல. ஒன்றும் 6 மாதம் ஆகுமா, தள்ளி போகுமான்னு தெரியல. ஒன்றும் எத்தனை தொகுதிக்கு நடக்க போகுதுங்கிறதும் தெரியல. 6-7ன்றாங்க, அது 15 வரைக்கும் போகுன்றாங்க. அது எப்போங்கிறது ஒன்றும் தெரியல. அப்போ ஒரு செந்தில் பாலாஜியை ஒழிச்சு வச்சுட்டா வந்து இடைத்தேர்தலை வந்து முடக்கிடலாம். ஏன் வேற திமுக வேற ஆள் இல்லையா? அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லையா? அது கணக்கு கிடையாது. இது ஒரு வழக்கு நடந்திருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்
ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுப்பதற்கு முன்பாக திரு ஆதவ் அர்ஜுனா பேச்சிலிருந்து தொடங்குது. ஆமா, திரு ஆதவ் அர்ஜுனா கரூர் விவகாரத்துல எங்களுக்கு தனிப்பட்ட கணக்கு ஒண்ணு தீர்க்கப்பட வேண்டியதா இருக்குன்னு அவர் பேசுறாரு. அப்போதைய முதல்வர் ஸ்டாலினுடைய காவல்துறையை வைத்து மக்களை கொன்று குவித்தார்கள்னு பேசுறாருல. இந்த பேச்சினுடைய நீட்சியாகத்தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது, புகார் பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் தான் நடக்கிறது. 2 வழக்கா போடுறாங்க நீதிமன்றத்துல. ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சராக இருக்கிறது தகுதி மீறி அவர் பேசுறாருங்கிற ஒரு வழக்கு. அதோட ஒரு 34 பேருக்கு இவர் கரூர்ல அரசு பணி வழங்க போறாரு. சிபிஐ விசாரணை இருக்கு, வழக்கு நேர்மை நடக்காதுங்கிற. சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு அமைச்சர் எப்படி அதை தனிப்பட்ட கணக்காக எடுத்து முடிக்க? சிபிஐ விசாரணையை தாண்டி ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு மக்கள் பிரதிநிதி பொது வெளியில் அப்படி பேசப்பட்டது, அது தவறான விஷயம் தான். காவல்துறையை வச்சு ஒரு முதல்வர் மக்களை கொன்று குவிக்கிறார்கள். கட்சி ஸ்டேட்மெண்டோட வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்க. கட்சி நிர்வாகி எப்படி பேசலாம்? இப்ப ஆதவ் அர்ஜுனா அமைச்சராக இல்லாம கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளரோ ஒரு துணை பொதுச் செயலாளரோ இருந்தாருன்னா அவர் அப்படியே இருந்தா கூட போலீஸை வச்சு ஒரு முதல்வர் மக்களை கொல்றாருங்கிறத யாருமே பேச முடியாது. காவல்துறை மக்களை காப்பதற்காக தானே இருக்கு, அவர் பேச முடியாது. ஒருவேளை சொல்றேன், பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அது கூட மாறி மாறி பேசுற வரலாறுகளா இருக்கு. இந்த சமூகத்துக்கு நாங்க காரணம் இல்ல, அவங்க தான் காரணம் சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் அமைச்சராக இருக்கிறவர் பேச முடியும். ஆனால் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு, வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுல ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி பண்ணி, நீங்க வேணா எஸ்ஐடியில் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, விசாரணை ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த 34 பேருக்கான அந்த வேலை வாய்ப்பு, 41 பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் எத்தனை நம்பர்னு கிளியரா தெரியல. இன்னும் ஜியோ இது வரைக்கும் வரல, யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு. ஆனா ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விளிம்பில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் தான் வேடிக்கை பார்க்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கான ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் படிச்சுட்டு காத்திருக்கிறாங்க, அவங்களாம் கொடுக்காம இந்த அரசாங்கம். ஏன்னா அரசாங்கம் இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்க்க ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, அதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கா பண்றாங்க. தாவேக பண்ணலாம், இல்ல தாவேக தரப்புல தனியா பண்ணிருக்காங்க, தாவேக தரப்புல தனியா பண்ணிருக்காங்க. என்ன ஒரு குற்றச்சாட்டு, நிதியா கொடுக்கலாம், என்ன இழப்பீடு கொடுக்கலாம், இல்ல தாவேக சார்ந்தவங்க நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதெல்லாம் இப்ப யாரும் இல்ல. கருணை அடிப்படையில் வேலைங்கிறது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான், நிறைய நடந்திருக்கு. வாரிசு அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ஏதாவது விபத்து நடக்கிறப்ப கொடுத்திருக்காங்க, காவலாளி மரணத்துல அந்த குடும்பத்துக்கு ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. உங்க நினைவுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து அரசியல் நிகழ்ச்சியில இல்ல அதான் சொல்றேன், இந்த ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து அங்க ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு இறந்தவர்களுக்கு அந்த கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, அது திமுகவோ அதிமுகவோ, அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து ஏதோ அசம்பாவிதத்தில் இறந்து போனவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு இதுவரைக்கும் ஏதாவது அரசு இதுவரைக்கும் இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கலையே. எத்தனையோ மாநாடுகள் அந்த கட்சி போறவங்க 2 பேர் 3 பேர் இவ்வளவு பெரிய அவங்க அந்த ஒத்தரட்ட பேருக்கு அது கொடுத்திருக்காங்களா? அது கொடுத்தது இல்ல. அப்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏன் தாவேகா செய்யுதுங்கிறத, இது எப்படி தவறான முன்னுதாரணமா இருக்க முடியும்ன்ற. அவங்க ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட நபராக இருக்கிறதுனால அந்த குடும்பத்திற்கான ஒரு இழப்பீடா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு விமர்சனமும் இருக்குதுல, இதுல மாற்று கருத்து கிடையாது. எத்தனையோ பேர் படிச்சுட்டு வெயிட் பண்றாங்க, அவங்களுக்குலாம் நீங்க கொடுக்காம கொடுக்குறாங்கன்ற. இல்ல சிபிஎம் கூட்டணி கட்சிகளே ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து ஒரு வேலை செய்யல. ஏன் இப்ப நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு கொடுக்கலையா 10 லட்சம் ரூபா? அது யாருடைய ஃபெயிலியர்? அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர். முதல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்பு, அதை கண்காணிக்க விட்டாது அரசாங்கத்தின் தப்பு. அதை குடித்து இறந்தவங்க மக்கள், அதுக்காக 10 லட்சம் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு விமர்சனம் அங்க வைக்கிறாங்க. இப்படி பாக்குறப்ப நீங்க இதுக்கு நியாயப்படுத்த முடியாது. ஆனா இது வேடிக்கை பார்க்க வந்த ஒரு அப்பாவி விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கான ஒரு அரசு வேலைங்கிறது அந்த குடும்பத்திற்கான அடுத்த தலைமுறைக்கான வாழ்வாதாரமா இருக்கும் அப்படிங்கிற அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்புகளும் நிறைய வந்திருக்கு. இல்ல அது சிபிஐ விசாரிக்குது. அவங்க 41 சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சு. சாட்சியங்கள் சிபிஐ விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்க. அவங்க தீர்ப்பு சொல்றதுதான் பெண்டிங். இனி அதுல சாட்சிகள் இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி செஞ்சா கூட நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம். விசாரணை நடைபெற்று முடிந்து விட்டது, தீர்ப்பு வர்றது தான் பெண்டிங். இப்ப அதனால இதுக்கு விசாரணை அமைப்புல பாதிப்பு வராதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஓகே. திரு சாமிநாதன், திரு செந்தில் பாலாஜி மீதான புகார், திரு அனிதா கிருஷ்ணன் கைது, இது எல்லாமுமே இடைத்தேர்தலை சுற்றி தான் பேசப்படுது. இடைத்தேர்தலில் மக்கள் 2 விதமா முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, திரு விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மையை கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இந்த 1 மாத ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அதிருப்தியின் அடிப்படையில் அவர்கள் மாற்றி வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு இதுல லாபம்? எதிர்கட்சிகளுக்கா தாவேகாவுக்கா? இல்ல, தாவேகாவுக்கு தான் சார் லாபம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்த 1 மாத ஆட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஆட்சி என்பது அதன் மேல பெரிய வெறுப்பு அல்லது அதிருப்தி இந்த 2 மாதங்களுக்குள் எதுவும் உருவாகி விடலை. எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் மக்களுக்கு அதிகமாக இருக்கலாம்.
இன்னொன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த கைது விவகாரம். அவருடைய ஆளுகைக்குட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதுல அவர் மட்டும் தான் ஜெயித்திருக்கிறார். திருச்செந்தூர்ல அவர் மட்டும் தான் ஜெயித்திருக்கிறார். நீங்க கடந்த கால கணக்கல் என்று ஒன்று இருந்தது நம்மகிட்ட. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருநெல்வேலியில போய் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை ஜெயிக்க வைக்க முடிந்தது, காங்கிரஸ் கட்சியினுடைய ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல வெற்றியை தர முடிந்தது. இதெல்லாம் விஜய் வருகைக்கு முன்பு. விஜய் அவர்கள் வருகைக்கு பின்பு இந்த பழைய கணக்கல் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர்ல தலகர்த்தர்கள் இவர்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பழைய கணக்கல் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த அடிப்படையிலே இதை நம்ம பார்க்கிற போது இன்னொன்று மிக முக்கியமா சுகுணா சார் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பற்றி கூட குறிப்பிட்டாங்க. பாலியல் வழக்கு விவகாரங்கள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அப்ப அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை குறிப்பிடுறேன். கிட்டத்தட்ட பாலியல் விவகாரத்தில் அவர் மீது விசாரணை நடத்தணும், எல்லா விஷயத்திலும் மாற்று கருத்து இல்ல. பட் அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவற்றை பேரம் பேசினார்கள் சொல்லி யார் மீது இவர்கள் குற்றம் சாட்டினார்களோ அவர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு வளம் வருகிறார். அப்ப அவர்கள் அரசியலை அணுகக்கூடிய விதமும் ஒவ்வொன்றும் இவர்கள் வித்தியாசமாக ஒரு மாறுபட்ட கோணத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள். சோ அந்த அடிப்படையில் இன்னொன்று எண்ணிக்கை குறைவு. போட்டி வரக்கூடிய தொகுதிகள் 8, 10, 12 என்று இருந்தால் கூட, அது நாளைக்கு கூடுனாலும் கூட அந்த தொகுதிகளுக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுது அதனுடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இன்னும் செயல்பட விரும்பினேன், இந்த ஆட்சியை கவுக்க பாக்குறாங்க என்பது உள்ளிட்ட வாதங்களை அவர் எடுத்து ஒருவேளை பேசினார்னா அது கிரவுண்ட்ல அவருக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். இன்னொன்று நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு கிரவுண்டே கடந்த கால தலகர்த்தர்கள் அவங்க இருந்தாலே ஜெயிக்குங்கிற எதிர்கட்சிகளுக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இடைத்தேர்தல கிரவுண்டே இல்லையா, கிரிப்பே இல்லையா? அவர்கள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தினால் அது சாத்தியம். அப்படி இல்லாம மும்முனை போட்டியாக இருந்தா அந்த களத்துல விஜய் அவர்களுக்கு தான் சாதகமான சூழல் இருக்கிறதா உணர்றேன். ஏன்னா இளைஞர்கள் வாக்கள், இன்னொன்று அவர் ஆட்சியை செய்வதற்கான அவகாசம் என்பது 2 மாதங்கள் என்பது குறுகிய காலத்துல வரக்கூடிய இடைத்தேர்தல். அவர் அந்த கிரவுண்ட்ல இன்னொரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க. தாவேகா தொடர்ச்சியா எங்களை ஆட்சி பண்ண விட மாட்டாங்க, கவுக்க பாக்குறாங்க என்பது உள்ளிட்ட வாதங்களை பேசுறாங்க. அப்ப நீங்க ஆளுங்கட்சியின் மீதான இடைத்தேர்தல் அப்படிதான் இடைத்தேர்தல் சொல்லுவோம். அந்த இடைத்தேர்தல் என்பதை தாண்டி இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கே இவர்களுக்கு முதல்ல வெற்றி தேவைங்கிற சூழலை விஜய் அவர்கள் நகர்த்தினாங்க. ஓகே, திரு சுகுணாதேவர், ஒரு முறை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் மக்கள் நினைத்தார்கள். இப்போ பெரும்பான்மையை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு இடைத்தேர்தலில் நினைப்பார்கள். அப்போ திரு விஜய்க்கான பிரிவிலேஜ் அட்வான்டேஜ் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கா? எனக்கு இந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது. நம்முடைய பத்திரிகையாளர்கள், அரசியல் நிபுணர்கள், பார்வையாளர்கள் எல்லாருமே சொன்னது ஒன்று, நடந்ததுங்கிறது வேற அப்படிங்கிறதுனால இதுதான் இதுக்கான காரணி அப்படிங்கிறது தெரியலை நமக்கு. அதனால அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது சரியா தப்பா அப்படின்னு நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதை தாண்டி இப்படிதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ண முடியல. மக்கள் எப்படி வேணாலும் வாக்களிக்கிறார்கள். ஆனால் என்ன அப்படின்னா இதுல 2 மிக முக்கியமான ஒரு விஷயம். இடைத்தேர்தல் அப்படின்னு நான் சொன்னாலுமே கூட இடைத்தேர்தல் மட்டுமே இதில் மையம் இல்லை. மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, தாவேகா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல துறைகளை லஞ்சம் வாங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க. சில இடங்களில் நடந்திருக்கு, சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இதை தாண்டி இவங்க தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வரதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. இப்போ குதிரை பேரம் பண்ணுறாங்க, தாவேகா குதிரை பேரம் பண்ணுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக மட்டுமல்ல, தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்கிறவர்களும் அந்த வார்த்தையை நேரடியாக சொல்லலைனாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக வருவது அப்படிங்கிறத அவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம், விடிசிகா எல்லாம் வைக்கிறாங்க. தாவேகாவுக்கு வாக்களித்த பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருக்கு. அப்ப தாவேகா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது, அதிமுகவை காலி பண்ணி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரப்ப திமுக மேல அந்த இமேஜ் திமுக மேலேயும் கொண்டு வந்துட்டோம்னா அது ஒரு பேலன்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு தந்திரம் அது. இவங்க இல்லை எங்க மேல மட்டும் இல்லை, ஒன்று டைவர்ஷன் பண்ணலாம், இன்னொன்று ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். இவரும் அனிதா ராதாகிருஷ்ணன் குதிரை பேரம் பண்றாரு, செந்தில் பாலாஜியும் குதிரை பேரம் பண்றாரு அப்படின்னு சொல்வதன் மூலம் அதை ஒரு பேலன்ஸ் பண்ணி அப்படியான ஒரு இமேஜ் உருவாக்க நினைக்கிறாங்க அவங்க. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம அந்த வேவ் அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை நம்ம கொஞ்சம் குறிப்பிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா முதல்ல நீங்க விஜய்க்குன்னு சொல்லி ஒரு கல்ட்டு மனநிலையில் ஒரு குழு உருவாயிட்டாங்க. அவங்க விஜய் என்ன செஞ்சாலும் நம்பத்தான் போறாங்க, அவங்கள மாற்றவே முடியாது. ஆனால் நியூட்ரலா ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு வாக்களித்தவர்கள் மத்தியில் அவங்க இந்த ஆட்சியை எப்படி மதிப்பிடுவார்கள் அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தலில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த ஒரு சுபேர் சொன்னதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து, விளிம்பு நிலையை சேர்ந்தவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம எந்த அளவுகளை வச்சு பண்றோம்? சாதிய ரீதியாக விளிம்பு நிலையா, பொருளாதார ரீதியாக விளிம்பு நிலையா? அந்த 41 குடும்பங்கள் விளிம்பு நிலைங்கிறது நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப அது நீங்க அந்த மரணத்தை நீங்க கோட்பாட்டு ரீதியாக பண்றதுங்கிறது சரியான ஒரு அரசியல் அறம் கிடையாது. நீங்க கள்ளச்சாராய மரணம் எடுத்துங்களேன், கள்ளச்சாராய மரணத்தில் இறந்தவர்கள் பெரும்பாலும் தலித்துகள் தான். அவங்களுக்கு யாருக்கும் நம்ம அரசு வேலையை கொடுக்கல. ஜெயலலிதா மகாமக நெரிசலில் 65 பேர் இறந்து போனாங்க. ஜெயலலிதா அந்த 98, 96 ஆட்சி காலம் மிக மோசமான காலகட்டம். அந்த ஜெயலலிதா கூட அவங்களுக்கு அரசு பணியெல்லாம் கொடுக்கல. நீங்க நிவாரணம் கொடுப்பது வேறு.
கள்ளச்சாரம் இப்ப சீமானுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்றேன்னா, அந்த கள்ளச்சாராயத்துல இறந்தப்ப அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட அந்த டோன் தான் இவர் சொன்னார். சீமான் வந்து இலவசங்களே வேணாங்கிறவர், அவர் அப்படியான ஒரு டோன் எடுக்கிறார். பட் தாவேகா வந்து இலவசம் கொடுக்குது, அவங்க வந்து கள்ளச்சாராய மரணத்தில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுப்பதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கல. அரசு வேலை அப்படிங்கிறது நிவாரணத்தை தாண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். ஓகே, திரு சிவபிரன், திரு விஜய் மீதான அந்த மதிப்பீடு இன்னும் அப்படியே இருக்கு மக்களுக்கு. அவர் பெரும்பான்மை அரசோடு அவர் தொடர்ந்து ஆட்சி நடத்தட்டும் அப்படின்னு மக்கள் விரும்பும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி மீதான புகாரோ அனிதா ராதாகிருஷ்ணன் கைதோ தாவேகா அரசுக்கு தேவையே இல்லையே. நீங்க எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்தி வெற்றி பெற வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இவங்க ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கு, கட்டாயம் மக்கள் மதிப்பீடு குறையில்லை, செல்வாக்கு குறையில்லைங்கிற போது தன்னம்பிக்கையோடு தாவேகா இடைத்தேர்தலை சந்திப்பதில் என்ன சிக்கல் வந்திருப்பது உங்களுக்கு? பாலிடிக்ஸில் எப்போவுமே நான் வந்து கரெக்டாக இருக்கிறேங்கிறத விட நானும் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் என் எதிரி ரொம்ப தப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப எடுப்படும். நான் கரெக்டாக இருக்கிறேங்கிறத விட திமுக இன்னும் திருந்தலை, இல்லை திமுக இன்னும் தன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை. பாருங்க, நான் 108 பேர் வந்த பிறகு கூட அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி போட்டு என்னை தடுக்க பார்த்தாங்க. அதன் பிறகு வேற திருமாவளவன் போன்றவர்களை முதலமைச்சராக, அதை அவர் சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க. ஏன்னா திருச்சியில அதை பத்தி பேசினாரு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற விஷயத்த நாம பார்த்தோம். திரு விஜய் சொல்றதை மட்டும்தான் மக்கள் கேட்பாங்களா? எதிர்கட்சிகள் சொல்றதை கேட்க மாட்டாங்க? இல்லை, எதிர்கட்சிகள் சொல்றதை கேட்பாங்க. ஆனா எதிர்கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத அவங்க கூட்டணியில இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு அதன் பிறகு யூ டர்ன் தான் போட்டு பார்க்கத்தானே செய்யறாங்க. மக்கள் தினமும் செய்திகள்ல பாக்குறாங்க, விவாதங்கள்ல பாக்குறாங்க, விவாதங்களில் பார்க்குறாங்க. ஆனால் இது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொன்னது தானே, ஆமாம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுங்கிறது கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை அது நாங்கள் இப்படி சொல்லலை அப்படி சொல்லலைன்னு எல்லாருமே அதே கூட்டணி கட்சிகள் தான் தாவேகா மீதான விமர்சனத்தையும் வைக்கிறாங்கன்ற. தாவேகா மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தாவேகா இதை பண்றதை நாம விமர்சனம் பண்றோம். ஆனால் மக்கள் வந்து அது எப்படி பண்ண போறாங்கிறது நம்ம பொறுத்து. அது ஏன் அதை நான் ஒரு பத்திரிகையாளராக உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களும் சொல்லுங்க. ஏன் மக்கள்கிட்ட மற்ற கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு கோபம், ஒரு எதிர்வினை, ஒரு எதிர்ப்பு, வெறுப்பு, அதே செயலை இல்லை அதே தன்மையில் வேறு விதமாக தாவேகா பண்ணும்போதோ திரு விஜய் தரப்பு பண்ணும்போதோ ஏன் அந்த மக்கள்கிட்ட அந்த கோபம், எதிர்ப்பு இதெல்லாம் வர மாட்டாங்குது? ஏன் ஒரு அக்செப்டன்ஸோட கடந்து போறாங்க? அக்செப்டன்ஸோட ஏன் கடந்து போறாங்கன்னா இவர் புதுசு. இன்னொன்று என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து 2024 அவர் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து தேர்தல் வரைக்கும் என்ன செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, திமுக ஆட்சி என்னை வெளியிலேயே வர விடலை, எந்த ஒரு ப்ரோக்ராமும் என்னை பண்ண விடலை, கரூரில் என்ன நடந்துச்சு பாருங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாரு. நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சாலும் திமுக அரசு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்னை பார்த்து பயம், வந்து இங்கே வந்து மாற்றம் நடந்துருமோ. அதிமுகவும் திமுகவும் ஒரு மேடையில் எந்த ஊர்லன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் வந்து ரொம்ப கிண்டலாக சொல்கிறாரு, ஓவர் ஒன்று நீ ஆட்சியில் இருக்கணும் இல்லை நான் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறமா அவங்க 2 பேரும் ஒரு டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மனசில் ரொம்ப தெளிவாக பதிய வச்சுட்டு அது மட்டும்தான் எடுபடுது. அப்போ இல்லை, இப்போ விஜய் சொல்கிறது தான் சார் எடுப்படுது பெருசா. சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அதை நம்ம ஏற்றுக்கணும். நாம் மீண்டும் வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறது கேட்பாங்களான்னா இப்போ இருக்கிற தேர்தல் முடிஞ்சு 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள வந்து முதலமைச்சர் விஜய் மீது மக்களுக்கு பெரிய வெறுப்பு வந்துருச்சுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. திரு சுபேர், ஒரே விவகாரம் எதிர்கட்சிகள் பண்ணும்போது அது மக்களுக்கு தவறா தெரியுது, கூட்டணி கட்சிகள் அது குறித்து பேசுறாங்க. ஆனா தாவேகா தரப்புல பேசும்போதோ திரு விஜய் தரப்புல பேசும்போதோ மக்கள் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளல. அவங்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு, இன்னமும் திரு விஜய் மீதான செல்வாக்கு குறையாம இருக்குங்கிற தன்மையை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, புதியவர்கள் சாமிநாதன் சொன்ன மாதிரி தான் புதியவர்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க, என்ன செய்யலாம்னு பார்க்கலாமே. வந்ததுமே அவங்க மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், 50 வருஷ பிரச்சனையை எப்படி 50 நாள்ல அவங்க வந்து சரி புதியவர்கள் பெர்ஃபார்மன்ஸ்ல குறைவா இருக்கிற போது நான் இந்த கேள்வி வைக்கல. புதியவர்கள் பழையவர்கள் பழையவர்கள் பண்ணியதாக சொன்ன அதே தவறை பண்ணும் போதே மக்கள்கிட்ட அக்செப்டன்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன், இது கொஞ்ச நாள் ஆகட்டும் டைம் கொடுக்குறாங்க. மக்களே என்ன பண்றாங்க, புதுசா வந்திருக்காங்க, இளைஞர்களா இருக்காங்க, கத்துக்குருவாங்க, இன்னொரு 6 மாசம் பார்ப்போம், அதுக்கு மேல விமர்சனம் வைப்போம். இப்ப என்ன ஆனா எல்லா கட்சிகளும் எடுத்தவனே இன்னைக்கு தாவேகாவுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கு எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள். தினந்தோறும் எல்லா கட்சிகளையுமே இது மாதிரி சம்பந்தமா அவங்கள போட்டு அடிக்கிறது வந்து அவங்களுக்கு அது பிளஸ்ஸாக தான் மாறுது. என்னுடைய பார்வையில் அப்படி தான் பார்க்குறேன். தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரே குற்றச்சாட்டு 4 கட்சியும் வைக்கிறாங்க. நான் புதுசாக வந்த பசங்களை போட்டு ஏன்ப்பா இவ்வளோ கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க, கொஞ்சம் நாள் தான் ஆகட்டுமே, கொடுத்து தான் பார்ப்போமே,
நாங்களாம் ஓட்டு போட்டோம் வெயிட் பண்றோமே நாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறாம என்ன பண்றாங்கன்னா இவங்க மேலும் மேலும் பண்றது அவங்களுக்கு சிம்பத்தி தான் கூட்டிட்டு போகுது. ஏன்னா புதுசாக வந்திருக்க பசங்க ஏதோ பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க, ஊழல கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு இருக்காங்க, அது பண்றாங்க இதை பண்றாங்கன்னு ஒரு செய்திகள் போகுது. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் போகும். அது அவங்களுக்கு சிம்பத்தியாக தான் மாறும். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அந்த பகுதியில் ஓட்டு போட்ட மக்கள் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் 5 வருஷம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய தேவைக்கு நீங்கள் ஒரே மாதத்தில் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டீங்க, திருப்பி வந்து நாங்கள் ஓட்டு போடணுமாங்கிற ஒரு மனநிலையில் பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இங்கே தான் விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும். அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அதை எப்படி பிரச்சாரத்தில் கொண்டு போக போறாருங்கிறது அங்கே தான் அவங்களுக்கு தெரியும். பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.